ஹலோ அஸ்பைரிங் ஆஸ்பரன்ஸ். இன்னைக்கு நம்ம டே 5க்கான ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த ஷெட்யூலுடைய பிளான் நமக்கு இந்த மந்தோடைய மிட், அதாவது ஜூலை மிட்டோட முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் மார்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைம் நமக்கு பஃபர் டைம் இருக்கும். அப்போ பெண்டிங் விட்டுருக்க டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷெட்யூல்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், இந்த ஷெட்யூலுக்கு ஏன் போடுறோம், எதுடைய பிளான் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஈவன் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்ற வரைக்குமே நீங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னா, நீங்கள் ஷெட்யூல் போட்டு அதை ரிவைஸ் பண்ணுறதுல ரொம்ப பிரச்சனை வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஷெட்யூல் போடுறதுல ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால தான் எஸ்எஸ்சி தமிழாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஷெட்யூல் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்து எப்படி நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஷெட்யூல் பிளான் போட்டு கொடுக்குறோம். அது பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும் பொழுது ரிவைஸ் பண்ணிடுவீங்க, நிறையா கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது எப்படி ஆகும்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் க்ரியேட் பண்ணது இந்த ஸ்டடி பிளான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதம் இந்த வாரத்தோடைய சனிக்கிழமை, அதாவது ஜூலை 4 அப்போது நம்ம 1-on-1 செஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது இது வரைக்கும் எடுத்த டாபிக்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது இந்த சிஜிஎல் பேஸ் பண்ணி இல்லை எஸ்எஸ்சி பேஸ் பண்ணி என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அனுப்புவோம். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலமாக அந்த லிங்க் ஜாயின் பண்ணி அதை நாங்கள் வந்து கூகுள் மீட் லிங்க் அனுப்புவோம். டைமிங் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, நாங்கள் டைமிங் வந்து சொல்கிறோம் டெலிகிராமில். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அது மூலமாக உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இன்னைக்கு நம்ம டே 5க்கான ஸ்டடி பிளான் பார்ப்போம். ஓகே, இப்போ ஆப்டிடியூட்ல நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, ரொம்ப பேசிக்ஸ். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா, இதுலேயும் யூஸ் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் இதுக்கப்புறம் நமக்கு இந்த பார் சார்ட், பை சார்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கும் இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணுவோம், பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம், ஆவரேஜ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு இது பேசிக்காக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நம்பர், சிம்பிள் ரேஷியோ, கண்டினியூஸ் ரேஷியோ, ஈக்குவலன்ஸ் ரேஷியோ, இதெல்லாமே வந்து எப்படின்னா உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ப்ராடா சொல்லலாம் அப்படின்னா ஏஜஸ் சம் கேட்கலாம். இப்போ நான் கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏஜஸ் சம், பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம், ப்ராஃபிட் ஷேரிங் சம், மிக்ஸ்சர் ப்ராப்ளம், அப்புறம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இது வந்து 3 பேருக்கு XYZ 3 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். எக்ஸோட ஷேர் 2, ஒய்வோட ஷேர் 3 அண்ட் ஜெட்டோட ஷேர் 4, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் தான் ஓரளவுக்கு பேசிக்காக கேட்பாங்க. எப்போவுமே நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தாலுமே ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் நமக்கு போன வாட்டி 2025ல என்னதான் நமக்கு வெண்டாராக சேஞ்ச் பண்ணாலுமே நம்மளால ஓரளவுக்கு எழுத முடிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கொஸ்டின் வந்து சேம் டைப் தான் ரிப்பீட் ஆச்சு. அந்த பேட்டர்ன் அப்படியே தான் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆச்சு. எக்ஸப்ட் எனக்கு ஃபீல் ஆனது இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ இங்கிலீஷ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து எடிட்டோரியலில் ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும் டெய்லி படிங்க. டெய்லி ஒரு ஆர்டிக்கல். சரிப்பா, என்கிட்ட ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்க முடியலை, நான் வாங்குற பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் போயிட்டு இன்னைக்கான நியூஸ் ஏதாவது ஒன்று வந்து ஹிந்துவில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே ஹிந்துவோடைய ஆர்டிக்கல் உங்களுக்கு வரும். அந்த இஷ்யூவை ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. நான் ஏன் எடிட்டோரியல் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய புது வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அப்படியே நீங்கள் அந்த வார்த்தையை சர்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒக்காபுலரியும் படிச்சுப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் கேட்ட சிஜிஎல்ல ஒக்காபுலரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. கிராமர் ரொம்ப, அதாவது வார்த்தைகள் ரொம்பவே தெரியல நமக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், நியூஸ் பேப்பர் ரெகுலராக பாருங்க. ஓகே, இந்த ரெகுலராக அந்த ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான், ரொம்பலாம் வேணாம். இப்போ இதுக்கு எப்படி சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சம்ஸ் போட்டு கட்டுறேன். ஸோ இந்த சம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
இப்போ இது வந்து இப்படி டைம்ஸ் ஏஜஸ் சம்ஸ் கேட்பாங்க. த ரேஷியோ ஆஃப் ரவி ஏஜ் டு அருண் ஏஜ் இஸ் 5:7. The sum of their ages is 48. Find the Ravi's age அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2 பேர் ஏஜுமே வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 7 and 5 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே நம்ம வந்து தனித்தனியா எக்ஸ்ன்னு எடுத்து, ஏன்னா ரேஷியோ அப்படின்னால என்ன அர்த்தம்னா அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 48 48 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7 + 5 உங்களுக்கு 12 வரும். ஸோ 12x = 48. தென் அந்த 12 வந்து உங்களுக்கு டினாமினேட்டர்ல போயிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5x and 7x சொன்னேன் இல்லையா, இப்போ நமக்கு ரவியோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5x, ஸோ 5 into என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். ஸோ இது வந்து நம்மளால எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் பேசிக்காக எப்படி கேட்பாங்கன்றத எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் அப்படின்னா மொதல் இந்த ஷெடியூல் போடுறதுக்கான மோட்டோவே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஷெடியூல் போட்டு தரது தான். ஸோ ஃபுல் ஆன் ஃபுல் கிளாஸஸ் வந்து நம்மளால இதில் கவர் பண்ண முடியாது. கிளாஸஸ் நம்ம போடலாம், அது இண்டிவிஜுவலாக தனியாக ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் எப்படி ஈஸியாக கொஸ்டின்ஸை பார்த்த உடனே ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ட்ரிக்கோட பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் கிளாஸஸ் போடுவோம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து டைம் இல்லாதனால, டைம் கன்ஸ்ட்ரைன், எக்ஸாம் வரப்போகுது பக்கத்தில், அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஓரளவுக்கு சிலபஸ் வச்சு ஒரு கிளான்ஸ் டக்குன்னு பார்க்குறோம். அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா இது டிவைட் ரூல். இதெல்லாம் நம்ம பேசிக் சம்ஸ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க. ரெகுலராக ஆக்சுவலி ஆல்ரெடி அட்டம்ஸ் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 960 rupees வந்து 2 ரேஷியோவாக பிரிக்கலாம். இது எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 2 பேருடைய ரெவென்யூ, அதாவது 2 பேருடைய சேலரி வந்து 960 rupees மொத்தமாக ஓவராலாக கொடுத்துட்டாங்க. ஸோ தனிப்பட்டு வந்து 2 பேரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ 5 + 7 அப்படின்னா மொத்தமாக 12 பார்ட்ஸ் வருது. ஸோ இது வந்து யூனிட் டிஜிட் மெத்தடில் போடுவீங்க. ஓகே, யூனிட் டிஜிட் மெத்தடில் போடுவீங்க. எப்படின்னா இப்போ 5 and 7 வரும்போது 5 + 7 12 வந்துடும். தென் யூனிட் டிஜிட் கான்செப்ட் படி உங்களுக்கு 960 / 12 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மடங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ ஒரு மடங்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 80 வருது. ஸோ ஒரு மடங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ கொஸ்டின் நம்மகிட்ட வந்து ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ 5 × 80 and 7 × 80 போட்டிங்கன்னா தனித்தனியாக 2 பேரோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து யூனிட் டிஜிட் கான்செப்ட். எல்லாமே 1 by value of 1 அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். ஸோ இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதே வருது. நம்ம வந்து பேசிக்ஸ் பார்த்துடுறோமா, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 60 டாபிக்ஸ் பேஸ்ட் ஆன் கொஷின்ஸ். இந்த 60 டாபிக்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கிற ரெஃபரன்ஸ் ஒரு சோர்சஸ் இல்லை புக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வச்சிருப்பீங்க, அதுலேருந்து எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் 30 SSC CGL ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 30 கொஸ்டின் CGL ப்ரீவியஸ் இயர் தான் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா நான் சொல்வேன். ஏன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம எந்த அளவுக்கு திருப்பி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வருஷமும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அதனால அது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. தென் டார்கெட் நம்ம 90 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஓவரால். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் செஷன், ஒரு 9 to 11 12 முடிக்க பார்த்துருங்க. சாரி 6 ஏர்லி மார்னிங் செஷன், 6 to 9 செஷன் இது, ஒரு 6 to 9. இன்னும் உங்களுக்கு டைம் எடுத்தா யூ கேன் டேக் இட் அஸ் 6 to 10 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் செஷனாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ். ஸோ நம்பர் சீரீஸில் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தான். மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ், ராங் நம்பர் சீரீஸ், அரித்மெட்டிக் சீரீஸ், ஜாமெட்ரிக் சீரீஸ், ஸ்கொயர் சீரீஸ், கியூப் சீரீஸ் அண்ட் மிக்ஸ்டு பேட்டர்ன் சீரீஸ். ஸோ இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ் இருக்குல்ல, அது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப் டு 30 ஸ்கொயர்ஸ் அண்ட் 30 கியூப்ஸ் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இதில் மிஸ்ஸிங் சீரீஸ் அண்ட் ராங் நம்பர் சீரீஸ், இது ரெண்டுத்துலேயும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மிஸ்ஸிங் சீரீஸ் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ராங் நம்பர் சீரீஸ் வந்து கொஞ்சம், ஏன்னா எது ராங்கு அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ராங் நம்பர் சீரீஸ் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும்.
ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பேசிக் சம்ஸ் பார்த்துருவோம். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணேன். இதில் ஆக்சுவலி வாய்ஸ் வந்து தனியாக ரெக்கார்ட் ஆகல ப்ராப்பராக, அதனால திருப்பி ஒருக்க உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால தான் ஆல்ரெடி எழுதுனது இருக்கு அப்படியே. சரி, இப்போ நம்ம நம்பர் சீரிஸ் பார்ப்போம். இப்போ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இது மாதிரி கொடுப்பாங்க. எப்பவுமே எதுனாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஃப்ரென்சஸ் எடுங்க. இப்போ டிஃப்ரென்சஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சஸ் 8, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சஸ் 16. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, 3 + 1 4, 7 + 1 8, 15 + 1 16. அப்போ இதை பார்க்கும்போது அந்த வேல்யூ அப்படியே டபுள் பண்ணி கூட 1 ஆட் பண்ண மாதிரி இருக்கு. அது டிஃபரன்ஸ் இருக்கும்போது என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ எப்பவுமே இந்த சீரீஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபரன்சஸ் எடுத்தாலே ஓரளவுக்கு உங்களால ஆன்சரை டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் போட்டிருக்காங்க. சரிங்களா? தென் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுதுல்ல, ஜென்ரலா ஸ்கொயர், அதனால தான் ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ். ஜென்ரலா வந்து இது வந்து ஸ்கொயர் வேல்யூஸ். ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். ஏன் இதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுது? ஏன்னா நீங்க அது மனப்பாடம் பண்ணனால உங்களை ஸ்கொயர் வேல்யூஸ் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, அதனால உங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். அதுக்கு தான் மனப்பாடம் சொல்றது. அண்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து 50 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் 25 SSC CGL ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ஓவராலாக இதில் நம்ம 75 கொஸ்டின்ஸ் முடிக்க போகிறோம். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு மணிக்குள்ளே முடிச்சிடுற மாதிரி இருக்கும். அதாவது பிஃபோர் லஞ்ச் பிரேக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆப்டிடியூடும் ரீசனிங்லையும் இந்த 2 டாபிக்ஸையும் பக்காவாக நாளைக்கு கவர் பண்ணிடுறீங்க. த 2nd of July. அடுத்துன்னு எடுத்தோம்னா இது ரொம்ப ஈஸி. ஆர்டிக்கல் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் தி, இது 3மே ஆர்டிகல். ஸோ நம்ம ஆன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வவல்ஸ் வர இடத்துல யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஏன்றது காமனா ஏ சொல்வோம். அண்ட் ஒரு சிங்கிள் விஷயத்த அ கார், அ பைக், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஏ. அண்ட் தி எங்க சொல்வோம் அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத், த சன், த மூன். அண்ட் ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடிய விஷயத்த, ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டியை எதுனாலும் த ஒரு ரெஸ்பெக்டபிளா சொல்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அங்க த யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் இங்க சொல்லணும் முக்கியமா, பிகாஸ் இங்க பாருங்க, இப்போ இந்த இதுல உங்களுக்கு an ஆப்பிள் வந்திருக்கு அண்ட் ஹார் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வவல்ஸ் படின்னு சொன்னா ஏ ஆப்பிள் ஓகே, ஆனா ஹெச் வவல்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்வீங்க. முதல் விஷயம், வவல்ஸ் வந்து வார்த்தை கிடையாது. இப்ப ஏ இ ஐ ஓ யூ கிடையாது, அது இ அப்படின்றது அந்த சவுண்டை தான் குறிக்குது. ஸோ இப்ப ஆப்பிள் அப்படின்றது அந்த ஏவை சொல்லல, அந்த ஆ அப்படின்ற சவுண்ட் இருக்கு இல்லையா, அண்ட் ஆப்பிள் அப்படின்றதான் குறிக்குது. அதே போல ஹார் அண்ட் ஹார். ஸோ இந்த இடத்துல வந்து ஹா அந்த ஏ அண்ட் ஓ அந்த சவுண்ட் வருது இல்லையா, அந்த அண்ட் ஹார் அந்த சவுண்டுக்காக தான் உங்களுக்கு அங்க ஆன் வருது, ஹெச்சுக்காக அங்க கிடையாது. ஹெச் வச்சு பார்க்க கூடாது, நீங்க அந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்றதை வச்சுதான் நீங்க டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட்ஸ்ன்னு பார்த்தா சம், எனி, மச், எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஃபியூ எங்க யூஸ் பண்ணணும், லிட்டில் எங்க யூஸ் பண்ணணும், ஈச் எங்க யூஸ் பண்ணணும், அண்ட் எவ்ரி, எய்தர் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எய்தர்னா ஏதாவது ஒண்ணு, நெய்தர்னா எதுவுமே இல்லை. ஸோ அப்புறம் தேஸ், தேட், தீஸ், தோஸ், இது எல்லாமே எங்க வரணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கான டெஃபினேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்ல யூஸ் ஆகும், fill in the blanksல யூஸ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பேசிக்கா பார்ப்போம். He bought dash umbrella yesterday, an umbrella. So umbrella, so அந்த சவுண்ட் வருது இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல நம்ம an யூஸ் பண்றோம். ஓகே, so an umbrella. அண்ட் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து
நாட் அ சிங்கிள் வேர்டில். இது வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரலாக குடிக்கிறாங்க. ஸோ ப்ளூரலாக குடிக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம மச் ஆர் மெனி ஃபியூ லிட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற வார்த்தை மெனி. ஏன் மெனி அப்படின்னா மச் வந்து மச் அப்படின்னா மச் வந்து அன்கவுண்டபிள். ஓகேவா? இப்போ மச் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா அதை கவுண்ட் பண்ணவே முடியாது. அது அந்த மாதிரியான விஷயங்கள். எக்ஸாம்பிள் மச் குவான்டிட்டி ஆஃப் ஒரு ஒரு அன்கவுண்டபிளான திங்ஸ் இருக்கு ரொம்ப அதிகமாக. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மச் குவான்டிட்டி ஆஃப் சாயில் சால்ட் அதெல்லாம் அன்கவுண்டபிள். சால்ட்லாம் எண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். இதே வந்து நம்மளால ஈஸியாக எண்ண முடிகிற விஷயங்கள் கவுண்டபிள் அப்படின்றதுக்கு நம்ம மெனி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதோடைய டார்கெட்னு பார்த்தா நம்ம 60 கிராமர் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் அண்ட் 20 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். பக்கா? நெக்ஸ்ட் இப்போதான் பாலிட்டி. ஆக்சுவலி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பாலிட்டியில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பேசிக்காக ப்ரியாம்பிள் பார்த்துருப்போம், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துருப்போம், அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஏன் நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்படி மேக் பண்ணாங்க அதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான். ஃபோர் ஃபாதர் யார், டிராஃப்டிங் கமிட்டி அண்ட் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான டாபிக் இன்னைக்கு தான் பார்ட் 2 தான். ஏன்னா இங்கேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இதுதான் நம்ம வச்சிருக்க டாபிக். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்த ரைட். ஆஸ் எ சிட்டிசனா நம்ம என்ன ரைட்ஸ்லாம் இந்த இந்தியாவில் என்ஜாய் பண்ண முடியும் அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நமக்கான ரைட்ஸ் என்ன சொல்லியிருக்கு? ரைட் டு ஈக்குவாலிட்டி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இது எல்லாமே ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். ஆர்டிகல் 14 தனியாக ஒன்று சொல்லும், 15 தனியாக ஒன்று சொல்லும், 16, 17, 18 ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான ஒரு விஷயங்கள் இருக்கு. ப்ராடரா ரைட் டு ஈக்குவாலிட்டிக்குள்ள 14லேருந்து 18க்குள்ள வரும். இதுவும் முக்கியம். சில எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் வந்து எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் வரும்? ஸோ 19 to 22 அப்படின்னு ஆப்ஷன்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சம்டைம் 18 to 21 வாங்க. திடீர்னு நமக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா திடீர்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அதனால அந்த ஆர்டிகல்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓகே, சைல்டு லேபர், ஹியூமன் டிராஃபிக்கிங், அதுலேருந்தும் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. சஃபர் ஆகாமல் இருக்க அந்த கான்செப்ட். அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், எந்த மதம் ஃபாலோ பண்ணணுன்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், இதில் கல்விக்கான ரைட்ஸ் இதெல்லாம் இங்கே தான் வரும். அண்ட் ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், இதுதான் ரிட் பெட்டிஷன். ஸோ அந்த ரிட் பெட்டிஷனில் ஹேபிஸ் கார்பஸ், மேண்டமஸ், அது கியூஆர்என்டோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸில் வந்துடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கீழே ஆர்டிகல் 32 தான் அதை பற்றி பேசுது. ஓகே, அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இதை தாண்டி கொஞ்சம் நீங்களும் வந்து படிச்சுக்கோங்க. என்ன டைரக்டிவ் பிரின்சிபல் சொல்லுது? அதாவது என்ன ஐடியா, என்ன பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றது தான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ காந்தியன் ஐடியாலஜின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்துச்சு. ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் ஃபார்ம் பண்ணாங்க. அது என்ன கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ். அகெயின் அந்த பஞ்சாயத்து ராஜும் என்ன ஆக்ட்ன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்றீங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வருவாங்கல்ல, முனிசிபாலிட்டிஸ் ஒரு ஆக்ட்ல, பஞ்சாயத்து ஒரு ஆக்ட்ல, அது ரெண்டுமே என்ன அமெண்ட்மெண்ட்ன்றதை கரெக்டாக சொல்லணும். சரி, இது வந்து உங்களுக்கு இந்த பாலிசி மேக் பண்ணும் பொழுது டிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அண்ட் சோஷியலிஸ்ட் ஐடியாலஜின்னு பார்த்தா சைல்டு வெல்ஃபேர். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தை வந்து அப் டு ஒரு ஏஜ் சம்பாதிக்கிற வயசு வரும் இல்லையா, அந்த 21 ஆஃப்டர் கிராஜுவேஷன், அந்த ஏஜ் வரைக்குமே என்ன வேணுமோ கவர்மெண்ட் எல்லாமே பேம்பர் பண்ணி பார்த்துக்கும். ஸோ சைல்டு வெல்ஃபேருக்கு சொல்லவே வேணாம். இந்தியா வந்து அவ்வளோ இந்தியானா நம்ம ரொம்ப பெருமை பண்ணணும் ஓவரால். ஸோ சம்டைம்ஸ் நான் நினைப்பேன்,
இந்த மாதிரி சிரியாவில் வார், ஈரானில் வார் அண்ட் யூக்ரைன், இப்போ ரீசண்டாக அமெரிக்கா கொண்டு வந்த இஷ்யூ அண்ட் பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல், இது வந்து எவ்வளோ நாள் வார். இதெல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன், பரவாயில்ல, இந்தியாவில் நம்ம பிறந்ததுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் டாக்டரனே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை கண்ட்ரி பீப்புளை வந்து அந்த அளவுக்கு சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஆப்கானிஸ்தானில் ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதை வேஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம மூவிஸில் பார்க்குற மாதிரி யாரெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நீல் டவுன் போட வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பீப்புள்ஸ் கிட்ட ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கள எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு, பிகாஸ் பயமுறுத்தணும். இது அப்படியே ஹிந்துல ஒரு நியூஸில் வருது, அப்படியே போட்டு சொல்கிறாங்க, உண்மை அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப வேர்ல்டே வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது. ஸோ சம்ஹவ் ஐ ஃபீல் நம்ம இந்தியானா இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே, பெருமைப்பட்டுக்கணும். கண்டிப்பாக நான் அப்பப்போ நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன். ஓகே பரவாயில்லப்பா, நான் இங்கேயே பிறக்கிறேன். அவ்வளோ அழகழகான குழந்தைங்க எல்லாம் இறந்து போகுது மற்ற கண்ட்ரீஸில். சரி, ஓகே, நம்ம கிளாஸ்க்கு வருவோம். அண்ட் இதெல்லாமே வந்து டிபிஎஸ்பி, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பாலிசிஸ் மேக் பண்ணுவோம். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஸ் எ சிட்டிசனா, ஆர்டிகல் 51A. இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்ல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின்னா, ஆர்டிகல் 51A வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி அந்த அமெண்ட்மெண்ட் பத்தி நான் கொடுத்தும் வச்சுட்டேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரும்போது யார் கொண்டு வந்தா, எந்த பிரைம் மினிஸ்டர்ஷிப்ல கொண்டு வந்தாங்க, அதை சொல்லுங்க கமெண்ட்ல. ஏன் கொண்டு வந்தாங்க, என்ன பிரச்சனைனால ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்தாங்கன்றத மறக்காம சொல்லுங்க. இப்போ இது வந்து என்னன்னா, நம்ம நேஷனல் ஆந்தம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை செரிஷ் பண்ணணும், இந்தியாவுடைய சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, அதை ரெண்டுத்தையும் நம்ம காப்பாற்றணும். ஆஸ் அ சிட்டிசனா நம்ம என்னெல்லாம் பண்ணணும். அப்புறம் ஹார்மோனி அண்ட் பிரதர்ஹுட் வித் ஆல் சிட்டிசன். அப்புறம் நம்ம கல்ச்சரை ப்ரமோட் பண்ணணும். அப்புறம் இந்த மோனியூமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும், என்வாயன்மெண்ட் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து அடிச்சு உடைக்கக்கூடாது. அது போல கம்பல்சரி எஜுகேஷன் ஃப்ரீ அண்ட் ப்ரொவைட் பண்ணணும். அது எல்லாம் பேஸ் பண்ண எஜுகேஷன் வந்து இந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி வந்துருக்கு. 6 to 14 இயர்ஸ்க்கு இருக்கிற கிட்ஸ்க்கு கம்பல்சரி எஜுகேஷன். ஸோ இதெல்லாமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, இது ஆக்சுவலி இது டிபிஎஸ்பி கீழே தானே கொண்டு வந்துருக்கணும். இது சிட்டிசன், அது என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன். டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் ஏஜ்டு 6 to 14 அப்படின்றது டிபிஎஸ்பியில் தானே கொண்டு வந்துருக்கணும். ஏன்னா அதுதானே வந்து ஒரு கவர்மெண்டோடைய வேலை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சிட்டிசனோட வேலை தானே. இந்த பாயிண்ட் எதுக்கு இங்கே வச்சிருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு சில்ட்ரனும் படிக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு சிட்டிசனுடைய கடமை. ஒரு பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைய அட்லீஸ்ட் 14 இயர்ஸ் வரைக்கும் படிக்க வைக்கணும். அதாவது பேரண்ட்டுடைய டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதே போல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நைபரிங் கிட்ஸ் யாராவது ஒருத்தவங்க படிக்காம இருக்காங்க அப்படின்னா நீங்க பார்த்து கேட்க மாட்டீங்களா, ஏன் பாப்பா ஸ்கூலுக்கு போலையா, என்ன ஸ்கூலுக்கு போகாம இருக்க, ஸ்கூலுக்கு சேர்த்து விட வேண்டியதானே, பேரண்ட்ஸ் பார்த்து பேச மாட்டீங்களா இன்கேஸ் சேர்த்து விடாம இருந்தாங்கன்னா. ஸோ தட்ஸ் அதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அந்த கிட்ட நம்ம 14 ஏஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறது ஆஸ் அ சிட்டிசனா நம்மளுடைய கடமை. அந்த பாயிண்ட் தான் இது. இப்போ புரியுதுங்களா? அதே போல முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதே போல 42nd மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் பயங்கரமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 61st, இதெல்லாமே முக்கியமான ஆக்ட். இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு போகலாம். விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அபாலிஷஸ் அன்டச்சபிலிட்டி? ஸோ தீண்டாமை அப்படின்றத யார் அபாலிஷ் பண்ணா? ஆர்டிகல் 17 அதை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஏன்னா நிறைய அன்டச்சபிலிட்டிஸ் அப்போ இருந்தது. அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இன்னும் சில இடத்துல அது நடக்கதா செய்யுது. இன்னும் குறையும். இன்னும் ஃபியூ இயர்ஸ் இருக்கும் இல்லையா? இன்னும் ஃபியூ டிகேட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் கால்டு ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்? எது ஹார்ட் அண்ட் சோல்? நம்ம ரிட்டு தான், தலைமை ரிட்டு தான். ரிட்டு உண்மையாக அவ்வளோ முக்கியமானது. ஏன்னா நம்ம ஆஸ் எ சிட்டிசனா
ஆம், இந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஒரு அட்மோஸ்ட் நம்ம ரைட்ஸை காப்பாத்திக்கிறதுக்கு அப்படின்னு கொடுத்தது தான் ஆர்டிக்கல் 32. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ரைட்ஸ் பாதிக்குது. இப்போ ஃப்ரீடம் அப்போ வந்து சொல்லலாம் இப்போ உங்கள் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க எதிர்த்து என்ன பண்ணுவீங்க? என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நான் எந்த ஒரு தப்பான வார்த்தையும் பேசல. ஜஸ்ட் நான் பேசுறேன். நல்ல விஷயத்தை தான் பேசுறேன். நான் கம்யூனிகேட் தான் பண்றேன். நான் வந்து கிளாஸஸ் தான் எடுக்கிறேன். நான் தப்பா எதுவும் பேசல. ஆனா உங்களை வந்து பிளாக் பண்றாங்க. உங்களை பண்ண விடாம பண்றாங்க. இல்ல வந்து உங்களை வந்து ஒரு உங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஃபுல்லா வந்து சொல்லலாம் டிஸ்குவாலிஃபை டிமோட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த இடத்துல நீங்க எங்க போவீங்க? அப்பதான் ஹைகோர்ட் வரும். ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வருவாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் 32 ரிட்டு போடுவீங்க. என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே பாதிக்குது. நான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எதுவும் பண்ணல. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம நேஷனல் செக்யூரிட்டிக்கு பாதகம் வர மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெரரிசம் பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த இது இல்லாமல் பேசிக்கா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பாதிக்குதுன்னும் பொழுது நமக்கு இந்த ஆர்டிகல் 32 தான் காப்பாற்றும். அதனால தான் இதை வந்து ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அவர்னா டாக்டர் BR அம்பேத்கர். ஓகே, அந்த அளவுக்கு முக்கியம். ஈவன் அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணி இத்தனை வருஷம் ஆகியுமே நம்ம கான்ஸ்டிடியூஷன் இன்னுமே வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோட இயங்குது. இப்பயுமே எத்தனை பேருக்கு அந்த ரிட் பெட்டிஷன் காப்பாத்துது. அந்த ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமும் இன்னும் 75 வருஷம் தாண்டியுமே இந்த கான்ஸ்டிடியூஷன் நிக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் தெரியுமா? உலகத்துல எழுதின நிறைய கான்ஸ்டிடியூஷன் திருப்பி ரீரைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 75 அமெண்ட்மெண்ட்ஸ் தான் அதுல கொண்டு வந்திருக்கோம். சின்ன சேஞ்சஸ் சொசைட்டிக்கு பேஸ் பண்ணி. பட் அந்த ஆணிவேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் நம்மளுடைய இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ண அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருந்த மெம்பர்ஸ். அவ்வளோ பேரும் அவ்வளோ நாலேஜபிளான பர்சன்ஸை வச்சு நம்ம அந்த அளவுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஸ்டிடியூஷனை ஒரு டைம் கொடுத்துருக்கோம். நம்ம 1950 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு நல்ல கான்ஸ்டிடியூஷனை இந்தியாவுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ். ஸோ தட்ஸ் இட். அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க, படிங்க. இது வந்து ஜூலை 2க்கான ஷெட்யூல். ஸோ நல்லா படிங்க. கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.